அதிகாரம், பிள்ளைங்கிற அதிகாரத்தை பெற்ற பிள்ளை. இவளை எப்படி சாத்தான் கட்டி வைக்க முடியும்? 18 வருஷமா சர்ச்சுக்கு வரா போறா, எத்தனையோ ஆராதனைகளுக்கு பங்கெடுக்கிறான், எத்தனையோ செய்தியை கேட்டிருப்பா, எவ்வளவோ ஜபத்துல பங்கெடுத்திருப்பா. ஆனாலும் அவளுக்குள்ள என்ன இருந்துச்சு? சாத்தானுடைய கட்டு இருந்துச்சு. சாத்தான் அவளை கட்டி வைத்திருந்தான். அல்லேலூயா. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடி கூனியாயிருந்தான். அப்போ கட்ட வைக்கிறது வெளியில மாத்திரம் இல்ல, தேவனுடைய சபைக்குள்ளேயும் ஆலயத்துல ஒழுங்க வர்றவங்களையும் ஜெபிக்க வர்றவங்களுக்குள்ளயும் இருக்குது. சில பலவீனங்கள் கட்டு இருக்குது. கடந்த முழூர் ஜபத்துல ஒரு நல்ல ஆராதனை போயிட்டு இருக்கும்போது ஒரு சகோதரி அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சு 2 கையும் அப்படி படம் எடுத்துட்டு உருண்டு அப்படியே நெளிஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிள்ளை அந்த அந்த சகோதரி பிரஜாதிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபையில ஒழுங்க வரவா, அவளுக்கு ஞானசானம் கொடுத்துருக்கு, குடும்பத்துக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறவா. ஆனா அந்த இரவு ஜெபத்துல அவ்வளவு பெரிய படம் எடுத்து அப்படியே பாம்பு மாதிரி நெளிஞ்சு வந்து அதால நிக்க முடியல. அந்த தெய்வ மகிமை பிரசனத்துக்கு நிக்க முடியல. இவ்வளவு நாள் ஆலயத்துல வந்து மறைஞ்சிருந்த அந்த சத்துரு வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்போ விலங்குகளே பயங்கர தந்திரம் உள்ளது. என்னது? சர்ப்பம் மகா தந்திரம் உள்ளது. அது ஒரு மாதிரிப்பட்ட அபிஷேகத்துக்கு மறைஞ்சுக்கிடும், ஒளிஞ்சுக்கிடும். அந்த 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 உபவாச கூட்டமோ இல்லைன்னா ஒரு இரவு ஜபமோ இப்படிப்பட்ட சில அந்த விசேஷ ஜப கூடங்கள்லாம் அதனால இருக்க முடியல. அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள நிக்க முடியல. அது ஒண்ணுமே நாங்க பண்ணல. அதை கண்டுடல. நாங்க தேவனை ஆராதிக்கையிலேயே தான் குறியிருந்தோம். அது அப்படியே வெளியேறி அதுக்கப்புறம் அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. இலவசமா ஆண்டவர் அர்ப்பணம் செய்கிறார். மறைஞ்சு கிடக்கிற, ஒளிஞ்சு கிடக்கிற அப்படிப்பட்ட சாத்தனால் கட்டப்பட்டவர்களை காண்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமை